தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு துரைமுருகன் அமர வேண்டிய இடத்துல எத்தனையோ மூத்த திமுகவுடைய பொறுப்பாளர்கள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப சீனியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு துரைமுருகன் இருந்த அந்த இடத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்தில் யாருன்னா உதயநிதி, அதுக்கு அங்கிட்டு யாருன்னா கே.என். நேரு, ஐ. பெரியசாமி போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய மூத்த திமுகவினுடைய பொறுப்புல இருந்தவங்க, அமைச்சர் பெருமக்களா பலமுறை இருந்தவங்க. அவங்களையெல்லாம் தாண்டி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கொண்டு வந்து வைக்கிறதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்த தலைமுறை அந்த ஒரு அணியை வந்து சேர்க்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 தலைமுறையா கருணாநிதி குடும்பமும் அன்பில் அவர்கள் குடும்பமும் ரொம்ப நெருக்கம். 3 தலைமுறைக்கு முன்னாடினா கருணாநிதியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய தாத்தாவும் நண்பர்கள். அதற்கு அடுத்தாப்புல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய அப்பாவும் ஸ்டாலினும் நெருங்கிய நண்பர்கள். இப்ப உதயநிதி ஸ்டாலினும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் நெருங்கிய நண்பர்கள். இப்படி 3 தலைமுறை நட்பு. அந்த நட்பையெல்லாம் நீங்க வெளியே வச்சுக்கலாம், உங்க குடும்பத்துல வச்சுக்கலாம். ஆனா ஒரு மூத்த இத்தனை உறுப்பினர்கள் இருக்கும்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கொண்டு வந்து துரைமுருகன் இடத்துல உட்கார வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. அது அவங்க கட்சி மூத்த உறுப்பினர்களே அதை சகிச்சு போறப்ப நம்ம அதை பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம இதை பத்தி பேசுவோம். மாற்றங்களை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் February 21. இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம்.